சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய பெயர் சொல்ல விரும்பாத ரசிகர்கள் அவர்கள் என்னை பாராட்டி 500 ரூபா அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்புடத்திற்கு என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி. எங்க நிற்கிறாங்க எல்லாருமே உங்க ஆளுங்க தான். நான் இவங்களை யாரை கண்டு தேடுவேன், யாரை கண்டு தேடி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. உங்க ஆளுங்களை எப்படி நான் கொடுக்கும்போது மூஞ்சில பார்க்கணும்ல, அது பார்த்தேன், அவங்கள பார்த்துட்டேன். மகிழ்ச்சி.
நீ சொல்ற மாதிரி எல்லாமே எங்கால தான். அதான் சொல்லிட்டேன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். வாய் உள்ள உள்ளதானே பொழைக்கும். படிச்சாதான் நான் கண்ணாடி போட்டிருக்கேல. நீ படிச்சாதான் சிறக்கும். அருமை சகோதரி அவர்களுக்கு யார் தருவார் இந்த அரியாசனம் என்ற பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். சி செல்வம் ஆத்தமுடி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு பெட்டிக்காரங்க சிக்கல்ல அதெல்லாம் சொல்றேன். யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காசு. நான் அதெல்லாம் நியாயமா ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த அன்பளிப்பை எடுத்துக்கிறவங்க அந்த பாட்டை பாடலாம். அப்படி இல்லையா நாரதர் பாடினா கூட அவருக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு இந்த அன்பளிப்பு. யாரு பாடுறாங்களோ அவங்க இந்த அன்பளிப்பை வாங்கிக்கங்க. யாரும் பாடலையா யாரும் கொடுத்தாங்களோ அவங்களே வாங்கிங்க. ஒன்றும் பிரச்சனை நியாயம். நியாயத்தை கேட்டப்படணும் இல்லை, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அரோஹரா அரோஹரா. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு கைத்தட்டி தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியே. வாங்கியாச்சல. அந்த கைத்தட்டை வாங்கினா யாரோட ஒத்துழைப்போட வாங்க முடியும்? 4 பேரோட ஒத்துழைப்பு வேணாமா? கருப்பா என்னாச்சு? நீங்க மயங்கி போய் உட்காந்துருக்கியா இல்ல மயக்க மருந்து கொடுத்தாச்சா உனக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா. ஏங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தாங்க வேணும், அவசியம். ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால எப்படிங்க? தனிமரம் ரோபாகுமா? ஒரு கை தட்டினா ஓசை வருமா? வராதுல்ல. அப்ப அதே போலதான் நான் தனியா பாடினா நல்லா இருக்குங்களா? பாட்டுக்கு இசை அவசியம் வேணும், வேணும் தானே? அதனால உங்களுடைய ஒத்துழைப்போட நண்பர்களை நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்க 4 பேருக்கு நன்றி. சரி இருக்கட்டும். 4 பேர் மெச்ச வாழணும் இல்லையா? 4 பேர் போன பாதையில போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர் மெச்ச வாழணும் இல்லையா? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இந்த 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் போன பாதையில போகணும்னா 60 வயசுக்கு மேல பக்தி மார்க்கம். ஆனால் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை வணங்கக்கூடிய தெய்வம் எது என்றால் நம்மை பெற்ற தாயும் தந்தையுமே. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தார்கள். எப்படி? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு என்று திருவள்ளுவர் சொல்லி வைத்தார். அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வம் என்று அவை மூதாட்டி சொல்லி வைத்தார். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று பரசுராமன் சொல்லி வைத்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தாலும் என்னை பெற்ற தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். எப்பொழுது ஈன்ற பொழுதின் பெருதவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று பொய்யாமொழி புலவன் கூறுகிறார். ஒரு தாயகப்பட்டவள் கருவுற்று 10 மாதம் கழித்து குழந்தையை ஈண்டெடுக்கும் பொழுது பிரசவம். சவம் என்றால் இறந்தவருக்கு சமமானவள், இறந்து மீண்டும் பிறக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய் குழந்தையை கொஞ்சம் பொழுது எப்படி கொஞ்சம் தெரியுமா? என்னை பெற்ற ராசா என்று கொஞ்சம். புரியல. நதியோரமா? இன்னும் பிரச்சனை. நதியோரம் குளத்தோரம் எல்லாம் ஓரமாக வந்துடும். ஏரிக்கரை எல்லாமும் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகும். அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். இப்பொழுது எப்படி வணங்குவா? தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லி அன்பே
என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்திலே குறிஞ்ச நிலத்திலே தொண்டை நாட்டிலே சிற்றூரியன் ஊரிலே நம்மை தலைவனுக்கும் நங்கை மோகனிக்கும் வளர்ப்ப மகளாக வளர்ந்து வருகிறேன் என்று என் தோழை கண்டு மனம் விட்டு பேசுறான். நீங்க பேசணுமா? நல்லா பேசணும், நல்லாவே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன என்றால் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம். வழக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்னம்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சட்ட சிக்கல் தான், வேற என்ன. வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள்லாம் இருக்கு. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து போக வேண்டும் என்றால் சிக்கல் சிங்கார வேலனை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து போகும். சப்பா அண்ணே முத்துக்குமார் அண்ணே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாட்டு தானா? ஓ சரி. இப்போ என்னன்னா பிரச்சனையில எக்கச்சக்கமான ஒரு நேரத்தில் நானும் அங்கே வந்து உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். ஆமாம், இப்போ தானே ஆரம்பம். என்ன உட்காந்துருவோமா? கொஞ்சம் வித்தியாசமா எங்கள் பகுதியில் தான் பிசிஎல் பன்னீர்செல்வத்தம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டி வச்சாங்க. இப்போ வயசாயிடுச்சு, அதனால வர்றது இல்லை. லட்சுமி தேவின்னு அந்த பக்கம் இருந்தாங்களோ, எனக்கு அவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணி புது இடத்துக்கு வந்து உட்காந்து பார்ப்போமே. முயற்சி பண்ணி பார்க்கலாம். வாசிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. கையை பேசும், காலை வீங்கி போகும், அதுதான் பிரச்சனை. எவ்வளோ நேரம் இப்படி எப்படி இந்த ஸ்மோல உட்காந்துட்டு வந்ததே கால் வீங்கி போச்சு. இன்னைக்கு என்னைய கொடுமைப்படுத்திட்டாரு சுப்பிரமணியான்னு. ஆமா, ஸ்மோல வருது எவ்வளோ சிரமம் பார்த்தீங்களா? மட்டும் இல்ல, கண்ணு நோட்டை பார்க்கணும், வாசிக்கிறத காது கவனிக்கணும், கை பேசணும், காது பேசணும், வாய் பேசணும். கண்ணு வந்து நோட்டு நாங்கள் பார்க்க மாட்டோம், நம்ம மனசுல மனப்பாடம் பண்ணிடுவோம்ல. எங்களுக்கு நோட்டு இருந்தா ஒரு லட்சம் வராது. நாங்கள் அப்படி கிடையாது, மனப்பாடம் பண்ணிடுவோம். ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்ட்ட பேசலான்னு இருக்கேங்க. எங்களுடைய நாட்டின் வழக்கில் முதல்ல சொல்லிடுவோம். சொல்லுங்க.
ஏதாச்சும் எங்குது தெரியுமா? ஏதாச்சும் கேக்குது. தம்பி எங்க போறீங்க? அதெல்லாம் முடியாது, உட்காருங்க. எவ்வளவு அப்படியே யாரை கேட்டு குடிச்சு பஞ்சபூதங்கள் ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதங்களை வச்சு உலகம் இயங்குது. உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? என்ன வேணும்? என்ன வேணுமா? பொம்பளையும் ஆம்பளையும் வேணும். என்னங்க அது தெரியாமல இத்தனை வருஷம் இல்லாட்டி உலகம் எப்படி உற்பத்தி அனுபவங்கள் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 35-40 வருஷம் அனுபவம் இருக்குமா? இருக்கு. சுத்தமா ரொம்ப கடமை ஆக்கிது உங்களுக்கு. இல்லைங்க, எத்தனை